அண்ணா சிலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான இந்தியாவின் மிக பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. சுகுணா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக 10,000க்கும் அதிகமானோர் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர். கோவை மாவட்ட நிர்வாகம், கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை, சுகுணா பொறியியல் கல்லூரி இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் உயிர் காவலன் எனும் பிரச்சாரத்தை துவங்கியது. பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப வேண்டும் என சுமார் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பாதுகாப்புக்கான மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த 20 கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் 4 முக்கிய சாலைகளான ரேஸ்கோர்ஸ் சாலை, பொள்ளாச்சி சாலை, பாலக்காடு சாலை மற்றும் அவினாசி சாலை என 4 பகுதிகளில் நடைபெற்றது. இதில் கோவை சுகுணா பொறியியல் கல்லூரி உள்ள உயிர் சங்க மாணவர்கள் உடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அவினாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலைய சிக்னல் வரை 10 கிலோமீட்டர் தூரம் மற்றும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காஸ்மோபாலிட்டன் கிளப் முதல் அரசு கலைக்கல்லூரி வரை 0.5 கிலோமீட்டர் தூரம் என இந்த 4 பகுதிகளில் கைகோர்த்து மனித சங்கிலியாக நின்றனர். அண்ணா சிலையில் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், தலைவர் சுகுணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் லட்சுமி நாராயணசாமி, உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் எஸ். ராஜசேகரன் முன்னிலையில் ஆட்சியர் துவக்கி வைத்தார். இதில் சுகுணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் செயலாளர் ஸ்ரீகாந்த் கண்ணன், முதல்வர் மகுடீஸ்வரன், மோகன் ரங்கம், கதிரேசன், சோபியா மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.